ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரியநிலா vlogs. இன்றைக்கி பெரியவங்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ கெச்சப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி பழுத்த தக்காளி ஒரு 8 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம் அளவுக்கு இருக்குங்க இந்த தக்காளி. இந்த தக்காளியில் தண்டு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எல்லா தக்காளியிலேருந்தும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியை. இதை அப்படியே ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். பேனில் தண்ணி ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. எம்டி பேனில் அப்படியே தக்காளியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டளவு பட்டை, 2 கிராம்பு, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் போதும். பீட்ரூட், ஒரு சின்ன பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியிலேருந்தே லைட்டாக தண்ணி வந்திருக்குங்க. இந்த மாதிரி அப்பப்போ இதை கிளறி விட்டிங்கன்னா நல்லா வேகும் சீக்கிரம். அதுக்காக தான் நமக்கு தக்காளி, பீட்ரூட், பூண்டு எல்லாமே நல்லா வேகணும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. தக்காளி பாருங்கள் மஸ்டாக எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணியிருந்த பட்டையும் கிராம்பையும் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை அப்படியே ஒரு சல்லடையில் ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறினீங்கன்னா கீழே ஃபுல்லாக பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். மேலே பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியோட தோல் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா அரையாது. அந்த சக்கை பகுதி மட்டும் இருக்கும். அது நமக்கு வேண்டியதில்லை. கீழே இருக்கிற பேஸ்ட் மட்டும் போதும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு ஒரு பேனில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மிலேயே வச்சுருங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா சின்ன பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப காரம் வேணாங்க, பசங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக. சுகர் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. இதை மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படியே இருக்கட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நமக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ சாஸ் ரெடியான்னு பார்க்க ஒரு தட்டில் இந்த மாதிரி லைட்டாக வச்சிங்கன்னா கீழே மாதிரி தண்ணி மை ஒழுகாது, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். அவ்வளோதாங்க. இந்த பதம் வந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.